கனமழையால் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1200 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா அறுவடைக்கு பிறகு வடபாதி மங்கலம், கோட்டூர், திருவண்டுதுறை, ஓகைப்பேரையூர், விக்கிரபாண்டியன் உள்ளிட்ட பகுதிகளில் 1200 ஏக்கர் பரப்பளவில் பணப்பயிரான பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கோடை மழையின் காரணமாக 2 முறை பருத்தி பயிர் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் 3வது முறையாக பருத்தி பயிர் செய்து உரம் வைத்தல், மண் அணைத்தல், நுண்ணூட்டம், மருந்து பூச்சி மருந்து தெளித்தல் ஆகிய பணிகளை செய்து பருத்தி பயிரை காப்பாற்றி வந்தனர். தற்போது அவையெல்லாம் பூ வைத்து காய் காய்த்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வாரத்தில் விட்டுவிட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. நேற்று இரவு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக பருத்தி வயல்களில் தண்ணீர் நிரம்பி நின்றது. இதன் காரணமாகவே பருத்தி வயல்களில் தண்ணீர் அதிக அளவில் நிரம்பியுள்ளது. இந்த கனமழையின் காரணமாக 1200 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வாய்க்கால்களும் நிரம்பியுள்ளதால் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 20,000 மேல் செலவு செய்துள்ளதாகவும் இதனை தற்போது எடுக்க முடியுமா என்கிற நிலையில் இருப்பதாகவும் தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து பருத்திக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். நான் ஒரு 10 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கேன். இதில் மழையினுடைய கடுமையான மழையினால் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கருக்கு மேலே அழிஞ்சு போச்சு. இப்பயும் திருப்பி அதை கொஞ்சம் போட்டு தேர்த்தி கொண்டு வந்த நேரத்தில் திருப்பியும் மழை அடித்து இந்த காயோடு இருக்கிற பின்னாடி தெரிய பாருங்க, அந்த காயோடு எல்லாம் அழிஞ்சு போகுது. இதுக்கு தகுந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு இந்த அரசு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனில் நாங்கள் இன்சூரன்ஸு கட்டியிருக்கோம், பருத்திக்காக ஒரு இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸையும் முழுமையாக எதுவும் குறைவு இல்லாமல் எங்களுக்கு உடனடியாக கொடுத்தால் உதவியாக இருக்கும்.